திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். விரைவில் வருவாங்க. ஆனா அதை இப்ப சொல்ல முடியாது. அப்படி யார் சொல்லுங்க? நயினார் நாகேந்திரன் இப்ப பேசுறாங்க. அவங்க கூட வந்திருக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசி வரை அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க. அவரு வேற முடிவு எடுத்தாச்சு. அப்படி சொல்றாங்க ஐயா. நீங்க என்கிட்ட வரவங்க நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏ என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. நயினார் நாகேந்திரன் சொல்லும் போது கூட இப்போ வரைக்கும் கடைசியா சொல்லும் போது கூட எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு கேட்ட போது கூட எடப்பாடி பழனிசாமி அது இப்ப பேசணும்னு அவசியம் இல்லை. கூட்டணி ஆட்சிங்கிற அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஐயா நம்ம மாண்புமிகு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா ஐயா சொன்னாங்க தென் மாவட்டத்தில் 50 தொகுதி நம்ம தொகுதி வரணும், என்டிஏ ஆட்சி வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க. டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அதை தானே சொன்னாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் சுயமா சிந்திக்கிற ஆள் தான். நீங்க பாருங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. அப்படி எடுக்கணும்னு